அபினிஷ் இந்த குழம்பு கொண்டு போய் திரிச்சிட்டு வாமா நோட்டி. அவளும் போக சொல்லுங்க. சரி நான் அவளை போக சொல்லி அவ வேலையெல்லாம் நீ செய். உன் வேலை என்னன்னாக்கா? வெங்காயம் போடணும், முட்டை தூக்கணும், வீடு தூக்கணும், அப்புறம் பாத்ரூம் கழுவணும். இப்பவே கண்ணை கட்டுது. சரி நான் போய் மில்ல திரிச்சிட்டு வரேன். இங்க யார் ஒண்ணு மில்ல திரிக்க சொன்னா? கோதம்பு தான் திரிக்க சொல்லி இருந்து. கோதம் திரினேன் எடுத்தாங்க. என்ன பேசுறன்னு கூட தெரியாது. எடுத்தாங்கம்மா. அண்ணா படியில தான் எடுத்து வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. அதை மட்டும் எடுத்தாக்கா? இதுக்கு மட்டும் நல்லா அக்கான்னு சொல்லு, நீயே போய் எடுத்துக்கோ. அப்படி நானே பைசா போகும்போதே தெரியாண்டாம பைசா வேணான்ட்டு. சும்மா போன அப்படியே வண்டி எடுத்துட்டு போயிடணும். பைசா தான். எத்தனை கிலோன்னு கேட்டாங்க. ஒரு வேலையை செய்ய சொன்னா அந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்குள்ள எத்தனை நேரம் அங்கெங்கயும் போயிட்டு வரான்னு பாத்துக்கோ. போகும்போது உனக்கு தெரியாது. பெட்ரோல் என்ன வண்டியிலே ஓடுது? உன் கூட பேசி பேசி எல்லாம் மாறி மாறி போகுது. வண்டி என்ன இப்ப தண்ணியிலே ஓடுது? இல்ல ரோட்ல தான் ஓடுது. ரோட்ல தான் ஓடுது. 5 கிலோ கோதம்பு இருக்கு, எவ்வளவு என்னன்னு கேட்டு காசை கொடுத்து மீதிய வாங்கிட்டு வரணும். திரும்ப அங்கிருந்து இன்னும் வந்துட்டு இருக்காத, புரியுதா? அம்மா 5 கிலோ கோதம்பு 40 ரூபா, நீங்க 50 ரூபாவா தந்திருக்கீங்க. 10 ரூபா மிச்சம் தாங்க. அடிச்சு பல 40 ரூபா தானே, நான் 50 ரூபா தந்து விட்டேல, நீல 10 ரூபா அங்கிருந்து வாங்கிட்டு வரணும். ஒழுங்கா படினா யாரு கேட்கறது? ஒரு வழி திருச்சிட்டு வந்துட்டியா? மில்ல உள்ள அக்கா வந்துட்டோன்னு கேட்கல? என்ன கேட்டாங்க? மேக்ஸ்ல புளியான்னு கேட்டாங்க. அப்படிதான் கேட்பாங்க. கேவலப்படுத்திட்டு வந்திருக்க, நீயும் கேவலப்பட்டுட்டு வந்துட்ட.